சென்னை கடற்கரை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள புனரமைக்கப்பட்ட அண்ணா நினைவிடம் மற்றும் புதிதாக கட்டப்பட்டுள்ள கலைஞர் நினைவிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மாலை திறந்து வைக்க உள்ளார். இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் பிரபாகரன் இணைப்பில் இருக்கிறார். பிரபாகரன், இன்று மாலை கலைஞர் நினைவிடம் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிடம் திறந்து வைக்கப்பட இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு தீவிரமாக செய்யப்பட்டு வருகிறது? விவரங்கள். நவீன தமிழகத்தின் சிற்பி என அழைக்கப்படக்கூடிய கலைஞர் நினைவிடம், அதே போல பேரறிஞர் அண்ணா ஆகியோரது நினைவிடங்களை இன்று மாலை 7 மணி அளவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கின்றார். இதற்காக விரிவான ஏற்பாடுகள் என்பது தமிழ்நாடு அரசுடைய பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. சென்னை கடற்கரை காமராஜர் சாலையில் பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவிடம், அதே போல முத்தமிழறிஞர் கலைஞருடைய நினைவிடம் என்பது கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சரால் 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இதற்கான பணிகள் என்பது தொடங்கி தற்பொழுது முடிவுற்று இன்று மாலை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட இருக்கின்றன. 8.57 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக புதிதான நவீன தொழில்நுட்பங்களுடன் கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நினைவிடங்களை பொதுமக்களுடைய பார்வைக்காக இன்றைய தினம் முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்கின்றார். அதாவது பிரதான வாயிலை பார்த்தாலே தெரியும், ஏற்கனவே இருந்த அந்த நுழைவாயிலை போன்றவே அதை மீண்டும் புதுப்பித்து கட்டப்பட்டிருக்கின்றது. உள்ளே நுழைந்ததும் பேரறிஞருடைய அண்ணா நினைவிடம், முத்தமிழறிஞர் கலைஞர் நினைவிடம் என்று இடம்பெற்றிருக்கின்றது. அதில் 2 தூண்களிலும் இருபுறங்களிலும் அண்ணா மற்றும் கலைஞருடைய புகைப்படங்கள் இடம்பெற்றிருப்பதை போன்று இருக்கின்றது. உள்ளே நுழையும் பொழுதே இருபுறங்களிலும் சிலைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல இடப்புறத்தில் அவருடைய திருவள்ளுவர் சிலை, அதே போல மற்றொரு புறம் கம்பருடைய சிலை என்பது அமைக்கப்பட்டு உள்ளே செல்லக்கூடியவர்களை அவர்கள் வரவேற்கும் விதமாக நவீனமாக கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே வடிவமைக்கப்பட்டதை போன்றவே நுழைவாயில் பகுதியில் நுழைந்ததும் நேர்கோட்டில் அமைப்பது போல அண்ணாவுடைய நினைவிடம், அதே போல அவருடைய பூதவுடல் இருக்கக்கூடிய பகுதி, அதன் தொடர்ச்சியாக கலைஞருடைய நினைவிடம் என்று நேர்கோட்டில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. நவீன கட்டமைப்புடன் நவீன தொழில்நுட்பத்துடன் இந்த நினைவிடம் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல அருங்காட்சியகமும் உள்ளே அமைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்த பொழுது முன்னெடுக்கப்பட்ட நவீன திட்டங்கள், தமிழகத்தை பல்வேறு வகைகளில் கட்டமைத்த தலைவர்களுடைய சாதனைகளை இடம்பெறக்கூடிய வகையில் அருங்காட்சியகங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருந்தவர் இங்கு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்ற வாசகத்துடன் கலைஞருடைய நினைவிடம் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றன. கலைஞருடைய நினைவிடத்திற்கு முன்னே இருபுறமும் தமிழ் செம்மொழி என்று ஒன்றிய அரசு பாராட்டி தெரிவித்து அப்போதைய காங்கிரசுடைய தலைவர் சோனியா காந்தி அவர்கள் கலைஞருக்கு எழுதிய கடிதம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் புத்தக வடிவில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல கலைஞர் உலகம் எனும் அருங்காட்சியகமும் உள்ளே அமைக்கப்பட்டிருக்கின்றது. கலைஞருடைய நினைவிடத்திற்கு கீழே கலைஞர் உலகம் என்ற பெயரில் ஒரு அருங்காட்சியகம் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் இடப்புறத்தில் அதாவது மக்கள் நடந்து செல்லக்கூடியதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் கலைஞர் அவர்கள் நிர்மாணித்த திருவள்ளுவர் சிலை, குடிசை மாற்று வாரியம் உள்ளிட்ட அவருடைய சாதனைகளை விளக்கும் விதமாக காட்சிகளும் சிலைகளும் அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல உரிமை போராளி கலைஞர் என்கின்ற தலைப்பை கொண்டதான அறை என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல கலைஞரின் எழிலோவியங்கள் என்ற அறை என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமாக 9 அதாவது தேசிய கொடியை மாநில முதலமைச்சர்கள் ஏற்றக்கூடிய அந்த உரிமையை பெற்றுத்தந்த விதத்தை காட்டும் விதமாக புகைப்படங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. கலைஞருடைய எழிலோவியங்கள் என்கின்ற அறையில் அவருடைய இளமை காலம் முதல் அவருடைய வரலாற்றில் அவருடைய நினைவுகள் தாங்கி இருக்கக்கூடிய புகைப்படங்கள் மற்றும் சாதனைகள் விளக்கக்கூடிய வகையில் அந்த அறை என்பது சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல கோபாலபுரம் இல்லத்தில் கலைஞர் அமர்ந்திருப்பது போன்ற தோற்றம் என்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் அருகே மக்கள் நின்று புகைப்படங்களை எடுத்துக்கொண்டால் சில நிமிடங்களில் புகைப்படம் கிடைப்பது போல ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. அரசியல் கலை அறிஞர் கலைஞர் என்கின்ற ஒரு அறை என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே இருபுறமும் இருக்கைகள் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் கலைஞர் அவர்களுடைய பிறப்பு முதல் இறுதி நாள் வரையிலான முக்கிய வரலாற்று நிகழ்வுகள் ஒரு ஆவணப்படமாக காட்சியளிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல கலைஞருடைய புத்தகங்களும் ஒரு AI தொழில்நுட்பத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதை பொதுமக்கள் தொட்டு பார்க்கும் பொழுது அவருடைய சிறப்புகள், அந்த புத்தகத்துடைய குறிப்புகள், அதே போல அவருடைய சாதனைகளை விளக்கும் வகையில் இந்த ஒரு காட்சியகம் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய் செலவில் நவீன தொழில்நுட்பத்துடன் இந்த நினைவிடம் என்பது கட்டப்படும் என்று முதலமைச்சர் 110 விதியின் கீழ் சட்டப்பேரவையில் அறிவித்தார். இன்றைய தினம் முழுமையாக பணிகள் முடிவடைந்து இன்று மாலை 7 மணிக்கு பொதுமக்களுடைய பார்வைக்காக திறந்து வைக்கப்படுகின்றது. இதற்காக ஒரு விரிவான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. பொதுப்பணித்துறை சார்பில் இதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. உள்ளே நுழையக்கூடிய பகுதியில் இருபுறங்களிலும் பொதுமக்கள் நின்று பார்ப்பதற்காக விரிவான LED திரையரங்குகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றன. நேற்று இரவு முதலிருந்து பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. உள்ளே சுத்தப்படுத்தக்கூடிய பணிகள், அதே போல அருங்காட்சியகம் மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் சரியாக இருக்கின்றன என்பதை இறுதிக்கட்ட
சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. முழுமையாக பணிகள் முடிந்து இன்று பிற்பகலுக்குள்ளாக அனைத்து ஏற்பாடுகளும் முழுமையாக முடிவடைந்ததன் பின்பாக இன்று மாலை 7 மணி அளவில் நினைவிடம் என்பது பொதுமக்களுடைய பார்வைக்காக திறந்து வைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.